ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழக அரசு குடும்பத் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகையினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உரிமை தொகை 1000 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். திமுக தலைவராக முதல் முறையாக தேர்தலை சந்தித்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த திட்டங்களில் அதிகமாக பேசப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும்தான். தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஏன் இந்தியா முழுமைக்குமே இது ஒரு முன்னோடி திட்டமாகவும் கருதப்பட்டது. இந்த திட்டம் கடந்த 2023 செப்டம்பர் 15 தொடங்கப்பட்டு தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,16,00,000 பயனாளிகள் பயன்பெற்று வரதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் 1,27,000 பயனாளிகள் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 1,16,00,000 இருந்து 1,15,00,000 குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் ஏன் பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பணிகளில் சேர்ந்தவர்கள், உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்கள் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், பயனாளிகளின் வங்கி கணக்குகள், நிலப்பதிவுகள், வருமான வரி கணக்குகள், வாகன பதிவு ஆகியவை டிஜிட்டல் முறையில் சமூக பாதுகாப்பு ஆணையரால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் இந்த நீக்கம் இருப்பதாக தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடந்த அக்டோபரில் இந்த திட்டத்தின் கீழ் 1140 கோடி வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தற்போது 2025-28 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு அது தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் எண்ணிக்கை கூடுதலாக்கப்படும் அப்படின்னும், அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் உலா வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு மாதந்தோறும் மின் கட்டணம், கல்வி கட்டணம் ரத்து, மகளிர் உரிமை தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பெட்ரோல் விலை குறைப்பு, சிலிண்டர் மானியம், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவை குறித்த அறிவிப்பு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 4வது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தாக்கல் செய்யும் இறுதி முழுநீள பட்ஜெட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதால் அப்போது முழுநீள பட்ஜெட் அறிவிக்க முடியாது, இடைக்கால பட்ஜெட் மட்டும்தான் அறிவிக்க முடியும். அதனால் இதுதான் அவங்களுடைய முழுநீள பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தமிழக அரசுக்கு பின்னால் மகளிர் உரிமை தொகை அறிவித்த பல மாநிலங்களில், அதாவது கர்நாடகாவில் 2000 ரூபாயும், தெலுங்கானாவில் 2500 ரூபாயும், மகாராஷ்டிராவில் 1500 ரூபாயும் வழங்கிட்டு வராங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டெல்லியில் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுட்டு வருது. ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக இந்த திட்டத்தை அறிவித்த தமிழக அரசு 1000 ரூபாய் மட்டுமே வழங்கி வருகிறது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. வரும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்கிறாங்க கோட்டை வட்டாரத்தினர். அது மட்டும் இல்லாமல் இதே போல் ஏற்கனவே ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்தவர்கள், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள்,
மேல்முறையீடு செய்தவர்கள் மட்டுமல்லாது அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகள் இதில் இடம்பெறலான்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.